நான் வந்து டாக்டர் முரளிதரன் வெற்றிவேல், ஸ்பெஷலிஸ்ட் இன் பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்ட்ரோக், both open surgeries as well as interventions. ஸோ இங்கே வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெப்ன்ற டிவைஸை வந்து மூளையில் இருக்க ரத்த குழாயில் கை வழியாக டிப்ளாய் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ஒரு 60 வயசு இருக்கிற ஒரு லேடி, திடீர்னு தலைவலியில் அன்கான்ஷியஸாக விழுந்துட்டாங்க. பிபி வரும்போது வந்து 280 மேலே இருந்தது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்கும். அது யூஸ்வலாக வந்து ரத்த கசிவு ஏற்படும் போது ரத்த குழாய் கொப்பளத்தினால ஏற்படலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணோம் கை வழியாவே. அந்த கை வழியாவே பார்த்ததுல கொப்பளத்தை அடைக்கிறதுக்கு மூளைக்குள்ள வந்து கை வழியா ரத்த குழாய்க்கு நிறைய டியூபை செலுத்தி அது வழி அந்த வெப்ன்ற டிவைஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். இதை பண்றதுக்கு காரணம் இமீடியட்டா என்னோட ரத்த கசிவு ஏற்பட்டால் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ரெண்டாவது, அந்த ரத்த கசிவு செதறத வந்து சரியாகிறதுக்கு யூஸ்வலா 3 வாரம் ஆகும். ஸோ யூஸ்வலா அவங்க வந்து ஐசியூல ஒரு 3 வாரம் இருப்பாங்க. அந்த ரத்த கசிவினால ஏற்படுற பக்க விளைவுகள், ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புகள், அது எல்லாத்தையும் கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒய் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. இது வந்து கை வழியா டைம் இந்த டிவைஸை டிப்ளாய் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. அண்ட் she has done well and being used as a transradial approach. இதனால ஜனங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மெசேஜ் என்னன்னா, ஸ்ட்ரோக் வந்து ஏர்லியாவே ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வரணும். நீங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்கிறது முக்கியம். இந்த ரத்த கசிவை ஸ்டாப் பண்றதுக்கு ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு திறமை இருக்கிற ஹாஸ்பிட்டல், நியூரோ சர்ஜிக்கல் சென்டருக்கு போகணும். நியூரோ சர்ஜிக்கல் சென்டர் மட்டும் இல்லாம அங்க வந்து ஹை லெவல் இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற சென்டருக்கு போனீங்கன்னா ஏர்லியா போற ஸ்ட்ரோக்கை, இந்த மாதிரி கசிவு ரத்த கசிவு ஏற்படுறதையோ இந்த பிளாக் பண்றதையோ ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த கேஸ் ஸ்பெஷல் எதனாலனா, இந்த கை வழியா ஒரு வெப்புங்கிற டிவைஸை சாதாரணமா க்ளோஸ் பண்ண முடியாத ஓப்பன் பண்ற கேஸை இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி மூலமா இவங்க செஞ்சு இவங்க இந்த லேடியோட உயிரை காப்பாத்திருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆனா முக்காவாசி கேஸ் ஸ்ட்ரோக் வந்து இதை விட சிம்பிளாவே டீல் பண்ற கேஸ். அதனால ஜனங்க வந்து எங்க ஸ்ட்ரோக் முதல்ல எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம் போகணும். போற ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி, நியூரோ சர்ஜரி, இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜி ரெண்டுமே இருக்கிற மாதிரி சென்டரை பார்த்து போகணும். நன்றி.